கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். ஆண்டவர் நம்மளோட பேச கடந்து வந்திருக்காரு. அவர் பேசுகிற தெய்வம் இல்லை, நம்மளோடு கூட பேச விரும்புகிற தெய்வம். என்ன சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கீங்களோ ஆனால் ஆண்டவர் பேசுகிறதற்கு வல்லவராக இருக்கார். கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அன்பின் நல்ல தகப்பனே, உடைய வார்த்தை சத்தியம் ஆண்டவரே, உடைய வார்த்தை வல்லமையுடையது. உடைய வார்த்தை எங்களை விடுவிக்கும் அப்பா. உடைய வார்த்தை எங்களை தூக்கி நிறுத்தும் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகள் தாகத்தோடு வந்திருக்காங்க ராஜா. உடைய வார்த்தை கேட்கும்படி கடந்து வந்திருக்காங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் இந்த இடத்துல. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி நம்ம போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. இந்த அரண்கள்னால் என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? இந்த அரண்களை யார் கட்டுகிறார் பார்க்க போகிறோம் நம்ம. அதாவது பிசாசு உள்ளே வரும்போது அவன் அங்கே நிரந்தரமாக தங்குகிறதற்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு அரணை அவன் கட்டுறான். சரியா? அரண் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒரு தேசத்தை பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேசத்துலேருந்து பிடிக்கப்பட்டவர்களை, கைதிகளை என்ன பண்ணுவாங்க, அரண்களில் அடைத்து வைத்திருப்பாங்க. அவங்க வெளியே போக முடியாதபடிக்கு இல்லை, அரண்களில் அடைத்து வைத்திருப்பாங்க. இந்த அரண்கள் ஒரு 3 லேயர் இருக்கும், 3 வட்டம் இருக்கும். சரியா? அதுக்குள்ளே 2 வட்டம் உள்ளே தான் அந்த கைதிகள் வைக்கப்பட்டு இருப்பார்கள். அப்போது இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுறான்னா, முதல்ல உள்ளே வருகிறதற்கு ஒரு தருணம் எதிர்பார்க்குறான். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்தான் அப்படின்னு இருக்கு. அனனியா சப்பிராளுக்குள்ள பிசாசு புகுந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பிசாசு என்ன பண்ணுவான்னா, புகுந்து உள்ள நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அரணை கட்டுவான். அது நம்மளுக்கே தெரியாது. சரியா? இந்த அரண் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் நிரந்தரமாய் அங்கே தங்கி நம்ம வாழ்க்கையை சீரழிப்பதற்கு அவன் செய்கிற ஒரு பயங்கரமான சதி. அப்போ பவுல் சொல்கிறாரு, இந்த பிசாசு உள்ளே அரணை கட்டும்போது அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நாங்கள் எங்கள் வச்சிருக்க போர் ஆயுதங்கள் தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? அரண்னா என்ன, அப்புறம் நம்மளோட போராயுதம் எப்படி அந்த அரண்களை முழிக்கலாம், அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த அரண்கள் என்னெல்லாம் அரண்கள் பிசாசு கட்டுறான்னா, ஒரு 6 விதமான அரண்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது.
பயம் அப்படின்ற ஒரு அரண். சாதாரணமாக ஒரு கற்பாம்பூச்சிக்கு பயப்படுறத சொல்லலை நான், இல்லை ஹைட்டுனா ஒரு பயம் அதை சொல்லலை. அதாவது ஒரு நீடித்த நாட்களாக இருக்கும் பயம், ஒரு காரணமே இல்லாமல் இருக்கும் பயம், ஒரு இல்லை ஒரு ஒரு நம்மளுக்கு நேரிட்ட ஒரு சம்பவத்தை குறித்ததான ஒரு பயம், இல்லை இப்படி நடந்துருமோன்னு நம்மளே இமேஜின் பண்ணி வச்சிருக்க ஒரு பயம். சில பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சைக்காக ஜெபம் பண்ண வருவாங்க, நான் ஃபெயில் ஆயிடுவேனோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இல்லை இன்னும் பரீட்சையை எழுதியிருக்க மாட்டாங்க, இன்னும் பரீட்சையே வந்திருக்காது, ஆனால் அதுக்கு முன்னாலேயே நான் தோற்று போய் விடுவேனோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம், என் பிள்ளைகள் தவறான வழியில் போயிடுவாங்களோ, ஒரு சின்ன சேட்டை பண்ணியிருக்கோம், கீழ்ப்படியாமல் இருந்திருக்கோம், உடனே ஒரு பெரிய பயம் என்னன்னா பிள்ளைகள் நம்மளை கீழ்ப்படியாமலே போயிடுவாங்களோ. கொஞ்சம் நம்ம கைக்கு மீறி கடன் போகும்போது ஐயோ இப்படியே கடனாளியாக நம்ம மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். சரியா? ஆண்டவரை மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் உள்ள சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிற ஒரு பயம், இது வந்து ஒரு பெரிய விதமான அரண். ஓகே, இதை பிசாசு செய்கிறான். கோபம், ஒரு நியாயமான கோபம். ஓகே, ஒரு பிரச்சனை வருகிறது, உங்களை ஏதோ சொல்லிட்டாங்க, அதுக்கு நீங்கள் கோபப்படுறீங்க, ஓகே. ஆனால் அந்த கோபம் வந்து அது ஒரு பயங்கர விகாரமாய் வந்து அது கசப்பாக மாறி பல வருடங்களாக வைத்து கொண்டிருக்கு. ஒரு தங்கச்சிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான், சொன்னாங்க திருமணத்துக்கு ஒருத்தர் வரல, அந்த திருமணத்துக்கு வராதவர் மேலே நான் இன்னும் கோபமாக இருக்கேன். திருமணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 2 வருஷம் ஆச்சு, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல. இல்லை அந்த மாதிரி ஒரு கோபம் இல்லையா, உங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து. அதுக்கப்புறம் உங்களை வந்து உதாசீனப்படுத்தி உங்களை ஒதுக்கி வைத்ததுனால உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு உணர்வு, ரிஜெக்ஷன்னு சொல்கிறாங்கள. ஒருவேளை உங்களை எதுலேயோ சேர்த்துக்கலை, உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களை சேர்த்துக்கலை, உங்கள் பெற்றோர் வந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்களை அதிகமாக வேல்யூ பண்ணி உங்களை நேசிக்கலை, உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்க. இதனால் வருகிற ஒரு 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 உணர்வு, ஒதுக்கப்பட்ட ஒரு உணர்வு, நான் எதுக்குமே லாய்க்கில்லை, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை இப்படின்ற ஒரு உணர்வு இல்லை. அதுக்கப்புறம் டிப்ரெஷன், ஒரு மனசோர்வு, ஒரு காரணமே இல்லாமல், ஒரு எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல், எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு மனசோர்வு. அதாவது டெய்லி நம்மளோட வேலையை செய்ய முடியாது, ராத்திரியான தூக்கம் வராது, ஒரு மாதிரி எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு விரக்தி இல்லை, ஒருவேளை ஏமாற்றப்பட்டனால, இல்லை ஒரு தோல்வி வந்தனால, நம்ம திரும்ப திரும்ப ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருப்போம், அதில் ஒரு வெற்றி இருந்திருக்காது, ஏதோ ஒரு நடந்ததுனால நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மனசோர்வாக இருக்கலாம். இதுவும் பிசாசோட ஒரு அரண், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இதனால்தான் சில பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கலாமா, இனிமேல் வாழவே முடியாது, உள்ள ஒருத்தரை ரொம்ப நேசிச்சிருப்பாங்க, அவங்க கைவிட்டனால ஐயோ இனிமேல் வாழவே முடியாது, இந்த மாதிரி ஒரு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அது கிடைக்கலன்னும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வரும்போது ஒரு மனசோர்வு வருகிறது. அதற்கப்புறம் ஒருவரை தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அப்யூஸ்ன்னு சொல்கிறோம், அடிக்கிறது. தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டே இருக்காங்க என் கணவர், அதனால் ஏற்படுகிற ஒரு வலி வேதனை இல்லை. அப்போ நான் யார், நான் ஒன்றுமே இல்லை, நான் எப்படி இல்லை. ஒரு தங்கச்சி அப்படி தான், கணவர் அடிச்சுட்டே இருக்கும்போது 1 வருடம் 2 வருடம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இல்லை நான் சரியில்லையோ ஆண்டி, நான் சரியில்லையோ, என் கணவர் ஏன் என்னை அடிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ளே எப்படின்னு சொன்னால் வந்து அது கோபமும் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, இல்லை வெறுப்பு இருக்கிறது, தன்னை குறித்ததான ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தாண்டி செல்ஃப் ஹேட்ரட், என்னையே நான் வெறுக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அவங்கள பிடிக்காது இல்லை, நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, என் மேலே ஒன்றுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையே இல்லை. சரியா? ஒரு 6 விஷயம் சொல்கிறாங்க. ஒருவேளை பயம், அதுக்கப்புறம் வந்து கோபம், அப்புறம் நம்மளை ஒதுக்குகிற ஒரு தன்மை ரிஜெக்ஷன், டிப்ரெஷன் மனசோர்வு, அப்புறம் நம்மளை தவறாக நடத்தப்படுகிறது அப்யூஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஹேட்ரட். இதனால் பிசாசு இந்த வழியாலாம் உள்ளே வரலாம். ஒரு சின்ன வழி, இதெல்லாம் கேட் ஓப்பன் ஆகிற கேட் இல்லை. ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம் யாராவது, இதில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம் இது மூலமாக தான் பிசாசு என்ன பண்ணுவான், உள்ள வந்து ஒரு அரணை கட்டுவான். சரியா? நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது பிசாசு என்ன பண்ணுவான்னா தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படிய வைப்பான். இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் உங்களுக்கு தப்பு செய்துட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்கவே மாட்டோம், பிடிச்சி வச்சுருப்போம். இல்லை அவங்க எப்படி எனக்கு அதை துரோகம் செய்வாங்க, அவங்க எப்படி எனக்கு அதை செய்வாங்க, அது இல்லை அப்படின்னு சொல்லி
என்ன பண்ணுவான் பிசாசு அந்த ஒரு முதலாவது ஒரு எண்ணமாக கொடுப்பான் இல்லை, அது ரொம்ப நியாயமாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அவங்க எனக்கு செய்தது நியாயம் தானே, அப்போ நானும் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் அவங்களோட பேச மாட்டேன், ஃபோன் பண்ண மாட்டேன், நான் ஒதுங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளை தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போக செய்வான். இது வந்து நம்ம சவுலோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். சரியா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 9வது வசனம் 13வது வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13 9 13. அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பாருங்க, அந்த பலி செலுத்துறதுக்கு சாமுவேல் தான் வரணும். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் சாமுவேல், நீ பலியெல்லாம் ஏற்படுத்து, அமலேக்கியர்களோட நீ இது பண்ணதுக்கப்புறம் நான் தான் வந்து பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, துருன்னு பலி செலுத்துறார். 13வது வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஆனா இப்பொழுது என்ன பண்ணிட்டார், ராஜ்யபாரத்தை உன்னை விட்டு எடுத்துட்டார். பாருங்க, ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நமக்கு விரோதமாய் நிறைய பேர் வருவாங்கல்ல. எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தங்கச்சி என்னோடு கூட நல்ல ஜபத்துக்கெல்லாம் வருகிற ஒரு தங்கச்சி திடீர்னு எனக்கு காரணமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, என்னோட அவங்க சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க, பயங்கர இது பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு தகப்பன் தாய் இல்லாத ஒரு பிள்ளைன்றனால நான் அந்த பிள்ளையை ரொம்ப நேசித்து எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல என்னுடைய மகள் மாதிரி நான் பார்த்த ஒரு பிள்ளை திடீரென எதிர்த்து என்னை பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல. என் ஸ்டாஃப் எல்லாம் நிற்கிறாங்க, எல்லார் முன்னாலேயும் பயங்கரமாக வந்து அவங்க திட்டாங்க. நான் வீட்டுக்கு போய் பயங்கரமாக அழுறேன். என்ன ஆண்டவரே, நான் தவறு செய்தேன், இந்த தங்கச்சி என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னவோ பேசுகிறாங்களே. பாருங்கள், நான் தேவனோட சமூகத்தில் போகாமல் நான் வேறு யாரோட சமூகத்தில் போய் நான் இதை பற்றி பேசியிருந்தேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நல்ல காலம் தேவனோட சமூகத்தில் போய் நான் அழும்போது ஆண்டவர் கொஞ்சம் நேரம் என்னை அழ விட்டுட்டார். அழுது முடித்ததுக்கப்புறம் ஆண்டவர் கேட்டார், என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு வலிக்குது, அந்த தங்கச்சி என்னை தப்பாக நினச்சி என்னை ரொம்ப பேசிட்டாங்க. ஓகே, நீ என்ன பண்ண போகிற? தெரியல ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ ஆண்டவர் சில வசனங்கள் எல்லாம் எனக்கு அழகாக கொடுத்தார். ரோமர்லேருந்துல, பழிக்கு பழி நீ வாங்க முடியாது, நீ என்ன பண்ணிடு, மன்னிச்சிரு, 7 இல்லை 70 தடவை மன்னிச்சிரு. சரி ஆண்டவரே, மன்னிச்சிடுற ஆண்டவரே. மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நீ அவளை ஆசீர்வதித்து ஜெபி அப்படின்னார். அது ரொம்ப, நான் சொன்னேன், இது ரொம்ப டூ மச்சாக இருக்குல்ல ஆண்டவரே, அவங்க எனக்கு விரோதமாக பேசியிருக்காங்க, நீங்கள் இல்லை நீ ஆசீர்வதித்து ஜெபி. எல்லாத்தையும் இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் பண்ண வைத்தார். சரின்னு சொல்லி முதல்ல வந்து அவளை மன்னித்து, ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த ஜெபத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் உங்களை காயப்படுத்துறதே கூட தெரியாமல் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரியா? எப்போ அவங்க பேசினாலும் வெடுக்குன்னு பேசுவாங்க. நம்மளுக்கு அப்படியே நம்ம ஹார்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் சதையை பிடுங்கி எடுக்கிற மாதிரி அவங்க சுபாவமே அப்படி தான் இருக்கும். சரியா? இந்த ஜபத்தை அதனால் வச்சுக்கோங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியா. எனக்கு இவ்வளோ வேதனையை கொடுக்குறாங்கன்றது தெரியவே இல்லையே. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு ஜபம். வேதனைப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது ஆண்டவர் அந்த ஜபத்தை செய்ய சொன்னார். சரி, ஜெபிக்க முடிக்கும் போது அவங்கள ஆசீர்வதித்து ஜெபி. அப்போது ஆசீர்வதித்து அவள் பிஸ்னஸ் பண்ணுற தொழிலெல்லாம் நல்லா ஆசீர்வதித்து ஜெபித்து முடித்தோடனே என் கூட அந்த பிரச்சனை நடக்கும்போது இருந்த ஒரு ஆண்டி கால் பண்ணாங்க. என்ன ரோஸ்லன்னு இப்படி பேசிட்டாங்க இல்லையா? நம்ம ஆட்கள் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அனுதாபமாக பேசுவாங்க. அதுதான் பிசாசோட ஒரு பெரிய தந்திரம். பாருங்கள், இங்கே சவுல் இருக்கும்போது கூட இருக்கிறவங்க அவர் கேட்குறாரு, சாமுவேல் கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ண, புத்தீனமாக இந்த வேலையை ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அழகாக சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏன் செய்தனும் போது கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, எல்லாம் போகிறாங்க, அதனால தான் இதை செய்தேன். ஏன் அந்த ஆடெல்லாம் பலி செலுத்தலை, எல்லாத்தையும் ஆண்டவர் பலி செலுத்த சொன்னார். இல்லை, அதெல்லாம் ஆண்டவருக்காக பலி செலுத்தணும்னு கொஞ்சம் பேர் ஐடியா கொடுத்துருக்குறாங்க. ஐடியா கொடுத்தவொன்னே சவுல் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து வச்சிட்டார். பாருங்கள், அந்த ஆண்டி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, என்ன ரோஸ்லன் உன்னை போய் எல்லார் முன்னாலும் இப்படி பேசிட்டாங்களா? ஆனால் நல்ல காலம் நான் அதுக்குள்ளே ஆண்டவரோட சமூகத்தில் வந்தனால நான் சொன்னேன், விட்டுருங்க, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, அவளுக்கு தெரியலை, அவள் கொஞ்ச நேரத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா, நல்ல பிள்ளை தான், தெரியாமல் நம்ம என்ன பண்ணலாம், அவளுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதே நான் ஆண்டவரோட சமூகத்தில் போய் ஆண்டவர்
பேசுறதுக்கு விடாமல் இருந்திருந்தேன்னா நானும் பாவம் பண்ணியிருப்பேன். ஆமாம், எப்படி பேசலாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை பெருசாக்கி பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டோன்னா அவன் வந்து நம்மளுடைய சிந்தையில் ஒரு பெரிய எண்ணத்தை, ஒரு அரணை என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். ஸோ முதல்ல அரணை கொண்டு வர்றதுக்கு முன்னால் அவன் ஒரு பாவத்தை செய்ய வைப்பான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி செய்ய வைப்பான். பாருங்கள், சவுலோட வாழ்க்கையில் இந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போயிட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நிராகரிக்கிறார் அவனை. அதுக்கப்புறம் நடந்தது என்ன வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7லிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18, 7லிருந்து 10. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். பாருங்க, இப்போ வந்து கோலியத்தை வென்று இப்போ வந்து தாவீது வராரு. மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, என்ஜாய் பண்ணி சொல்றாங்க, சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் தாவீது கொண்டதோ அவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா பெரிய கோலியாத்தை சவுலால் வெல்ல முடியல. ஏன்னா சவுலுக்கு பயம், ஏற்கனவே கீழ்ப்படியாமல் ஆண்டவர் போயிட்டாரு, ஆண்டோட பிரச்சனை இல்லை, ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் தாவீது அபிஷேகம் பெற்றவராக வந்து கோலியாத்தை வென்றும் போது மக்கள் ஆடி பாடும்போது சாதாரணமாக சொன்ன வார்த்தை. அடுத்த வசனம், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். பாருங்க, ஒரே ஒரு எண்ணம், இது யாருமே சொல்லலைங்க, மக்கள் ஆடி பாடுறாங்க, ஒரு தாட் வருது. பிசாசு வந்து பொய்களுக்கு பிதாவானவன். அவன் என்ன பண்ணுவான்னா பொய் சொல்லுவான். 3 விதத்தில் பொய் சொல்லுவான். 1, ஆண்டவரை குறித்து பொய் சொல்லுவான் நம்மக்கிட்ட. ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் விலகிட்டாரு, ஆண்டவர் சமூகம் இல்லை, ஆண்டவர் உன்னைய வந்து மறந்துட்டாரு, ஆண்டவர் இந்த பிரச்சனையில் உன்னை விட்டுருவாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் எப்படி விடுவார் நம்மளை? பிரச்சனையை பார்த்து நமக்கு தான் பயம், ஆண்டவருக்கு பயமா? ஆண்டவர் பிரச்சனை பார்த்தோம், ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, நம்ம ஓடிடலாம், இவளோட இருந்தால் நம்மளை ஹெல்ப் கேட்பா அப்படின்னு நினைப்பேன். நம்மளோட ஃப்ரெண்ட் அவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யோசிப்பாங்க, ஐயோ கடன் கேட்டுருவாங்கன்னு ஓடிடுவாங்க. ஆண்டவர் ஓடுவாராங்க? ஆண்டவர் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. பொய், அவ்வளவும் பொய். ஆண்டவருக்கு ஒன்று ஆலயத்துக்கு போகாத, கம்யூனியன் எடுக்காத, இதெல்லாம் பிசாசுடைய வார்த்தை. சரியா? என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை பிடிச்சிக்கணும் நம்ம, அதுதான் ரொம்ப முக்கியம். 2வது பொய், நம்மளை பற்றி சொல்லுவான். நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, உனக்கு எதுவும் வராது, உன்னால் எதுவும் முடியாது, நீ தொட்டால் எதுவுமே வழங்காது, நீ போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடாத, நீ போய் அப்ளை பண்ணிடாதன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுவான், நம்மளை குறித்து போய். 3வது போய், நம்ம சுற்றி இருக்கிறவங்களை குறித்து போய். சாதாரணமாக தான் மாமியார் இருப்பாங்க, ஆனால் அவங்க மாமியார் பொல்லாதவங்க. அவங்க பார்க்குற பார்வையை பாரு, அவங்க சாதாரணமாக ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்கம்மா, இந்த பாத்திரத்தை கழுவைம்மா, பாரு உன்னை மட்டும் எப்படி வேலை வாங்குறாங்க பாரு. புரியுதா? நடுவில் வந்து இல்லை, கணவர் சாதாரணமாக சொல்லியிருப்பார், அதை எடுத்து மனைவிக்கு ஒரு தடவை சொன்னதை ஒரு 10 தடவை, ஏன் இது சொன்ன வீடை ஒழுங்காக வைக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் 10 தடவை 20 தடவை 50 தடவை பிசாசு பேசுவான், வீடை ஒழுங்காக வைக்க மாட்டியா, வீடை ஒழுங்காக வைக்க மாட்டியா, வீடை ஒழுங்காக வைக்க மாட்டியா. ஸோ மனைவி அது மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எது தொட்டாலும் விளங்காதுங்க. அந்த ஆஃபீஸில் போனால் கேட்டுக்கிட்டே இருக்கும், தொட்டா விளங்காது, தொட்டா விளங்காது, தொட்டா விளங்காது. இல்லை, பிசாசு வந்து முதல்ல வர்றது இந்த தாட்டு தான். இந்த எண்ணங்கள் மூலமாக முதலாவது ஒரு பொய்களை அவன் சொல்லுவான். ஸோ இந்த ஒரு அரண், நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த ஒரு அரணுக்கு முதல்ல ஒரு மதில் இருக்குமா. இந்த மதில்கள், பொய்யின் மதில்கள் மூலமாக தான் முதல்ல வந்து என்ன பண்ணுவான்னா, நம்மளுக்கு வந்து அந்த மதில்கள் போட்டு நம்மளை வேணால் என்ன பண்ணுவான், சிறைப்படுத்துவான். அதாவது இந்த பன்னி கூட்டத்தை எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காட்டு பன்னிகளை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், சோளம் இருக்குல்ல, இந்த சோளத்தை என்ன பண்ணுவாங்களாம், போட்டுருவாங்களாம். முதல் 1 வாரம் சும்மா சோளத்தை ஒரே இடத்துல போடுவாங்க. ஸோ இந்த பன்னி வரவோ நமக்கு எதுவுமே போய் மேய வேண்டாம், ரெடிமேடாக இங்கே வந்து சோளம் கிடைக்குது அப்படின்னோடனே அந்த சோளத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த பன்னிக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு வேலி அடைப்பாங்களாம். ஒரு வேலி இது பார்க்குமா, என்ன பிரச்சனை, ஏதோ கட்டுறாங்க, ஆனால் எனக்கு சோளம் இருக்குல்ல, நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. அடுத்தது மெதுவாக இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்களாம், வேலி அடைப்பாங்களாம். அப்பயும் தெரியாது, பன்னிக்கு என்ன கிடைக்குது, சோளம் கிடைக்குது, சாப்பிட்றலாம். 3வது ஒரு பக்கம் வேலி அடைப்பாங்களாம்.
கடைசியில் இன்னொரு பக்கம் வேலி அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அப்போ கூட யோசிக்கும், ஒரு கேட் இருக்குல்ல, அது வெளியே போயிடலாம் நம்மன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அதை பூட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து மாட்டிச்சு. அதே போல தான் ஒவ்வொரு பொய்யா ஒரு நபரை வைத்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன்னா இதை நான் பேசும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு ஒரு நபரை குறித்து உங்களுக்கு ஒருவேளை கசப்பு, வெறுப்பு, அவங்க பேச்சு எடுத்தாலே நீங்கள் மிச்ச மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த ஒரு நபரை குறித்து டாபிக் வந்தோன்னே வந்துடுவீங்க. நீங்கள் அவங்க சரியில்லைங்க, அவங்க அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, அவங்க ரொம்ப சரியே இல்லைல்ல, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நம்ம வரோம் அப்படின்னா வேகமாக ஏற்கனவே ஒரு அரணை கட்டிட்டாங்க, ஒரு மதிலை கட்டிட்டான் நம்மளை சுற்றி. சரியா? நமக்கு கான் போடுற மாதிரி சுய பரிதாபம், நீ எவ்வளோ பாவம், உன்னையே போய் இப்படி சொல்லியிருக்கானே. பிசாசு பயங்கர தந்துறவங்க. அவன் பொய் மாதிரி காட்ட மாட்டான். ஆனால் உண்மையிலிருந்து அது சற்று வேறுபட்டிருக்கும். ஒரு சின்ன இதுதான். சரியா? ஒரு சின்ன விஷயத்தில் என்ன பண்ணிடுவான், ஒரு மாறுபாடான கருத்து. இது என்ன நம்ம உள்ளே விட்டுட்டோன்னா ஆமாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டேன். திடீர்னு ஒரு எண்ணங்கள் வருது, இவர் சரியே இல்லை, இவரோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு ஒரு தாட் ஒருத்தரை குறித்து வரும்போது நம்ம எதிர்க்காம ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவன் அப்படியே இந்த பன்னி கூட்டத்தை சுற்றி வேலி கட்டின மாதிரி நம்மளை என்ன பண்ணிடுறான், முதல்ல நம்மளை சுற்றி நம்ம தலையை சுற்றி ஒரு வேலி அடைச்சு டெய்லி ஒரு சோளம் போடுற மாதிரி டெய்லி ஒரு பொய் என்ன பண்ணுவான், அந்த நபரை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பான். நீங்கள் பாருங்கள், யாரை குறித்து நீங்கள் அதிக வெறுப்பாக இருக்கீங்க, யாரை குறித்து நீங்கள் காரணமில்லாமல் கோவப்படுவீங்க, காரணமில்லாமல் சிடுன்னு இருக்கீங்க அவங்க மேலேனா கண்டிப்பாக ஒரு அரணை அவன் கட்டி வைத்திருக்கிறான்னு அர்த்தம். பாருங்கள், சவுலுக்கு அப்படி தான் சொன்னான். வாசிங்க அந்த வசனத்தை. அதை கேட்டதும் அந்நாளிலிருந்து எப்படி இருந்தானா, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அடுத்த வசனம், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு. பாருங்க, ஸோ அந்த தாட்டை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பிசாசு வந்துருச்சு. ஒரு பிசாசு வந்துருச்சுன்னா அது மிச்சம் ஒவ்வொரு பிசாசியாக கூப்பிட்டுக்கும். ஒரு பொய்யின் ஆவியை நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா 10 பொய்யை கூட்டிகிட்டு வரும் அது இல்லை. அதுக்கப்புறம் கோபன்ற பிசாசை கூப்பிட்டுக்கும் இல்லை, கோபப்பட வைக்கும். நம்ம எரிச்சல்ன்ற பிசாசை கூப்பிட்டுக்கும், எரிச்சல். அப்புறம் கசப்புன்ற பிசாசு, நீயும் வா, இடம் இருக்கு வா எல்லாம் சொல்லி, ஆமாம் நீ வந்து. அப்புறம் பழி வாங்குதல்ன்ற பிசாசு. பாருங்க, அம்னோன் வந்து தாமாரை ரேப் பண்ணிடுறாங்க. அப்சலோம் வந்து ஒரு நலம் பொலம் ஒன்றும் சொல்லவில்லைன்னு, ஒன்றுமே சொல்லலைங்க. அம்னோன் யோசிச்சிருக்கான், எதுவும் நடக்கலை, இன்னைக்கு நடக்கலை, நாளைக்கு 2 வருஷங்க. அப்சலோம் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அந்த ஒரு அரணாக மாறிடுச்சு இல்லை. சம்பவம் நடந்தது என்னவோ மோசமான சம்பவம் தான், ஒரு துரோகம் இல்லை, ஒரு பயங்கரமான துரோகம், ஒரு வாழ்க்கை. ஆனால் அதை சரி செய்யவே இல்லை அப்சலோம். போய் அம்னோன் கிட்ட பேசி இல்லை ராஜா கிட்ட பேசி ஒரு திருமணத்தை செய்கிறதோ இல்லை இது மாதிரி நடந்துருச்சுமா இது விட்டுரு, இது வேற ஒரு வாழ்க்கை எதுவுமே செய்யலை. அவனை மன்னிக்கலை. அது வந்து முதல்ல கோபமாக, எரிச்சலாக, அதுக்கப்புறம் அது கசப்பாக மாறி, அது பழிவாங்கும் உணர்ச்சியாக மாறி, பழிவாங்கும் உணர்ச்சி ஒரு திட்டமாக மாறி க்ளீனாக போய் அம்னோனை கொலை பண்ணிடுறான். ஒரு பாவம் செய்தான். பார்த்தீங்களா? கடைசியில் அப்சலோம் எப்படி சாகிறான் பாருங்க, அவனும் அப்படிதான் செத்துடுறான். பிசாசு உள்ள வந்து அவன் அரணை கட்டுவதற்கு எது அவனோட அஜெண்டா ரொம்ப கிளியருங்க. அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும். நம்ம சமாதானத்தை திருடிடுவான், சந்தோஷத்தை திருடிடுவான், எதிர்காலத்தை திருடிடுவான், நல்ல பெயரை திருடிடுவான், நம்ம வேலையை திருடிடுவான், நம்மளை அழித்து கொன்று. ஒன்றும் இல்லை, அப்சலோமையும் கொண்டுட்டான், அம்னோனையும் கொண்டுட்டான். அம்னோனுக்கு எப்படி வந்தது அந்த தாட்டு? முதல்ல ஒரு இச்சை எண்ணம் வருகிறது, கூட வந்து ஒரு ஃப்ரெண்டை அனுப்பி யோனதாபை அனுப்பி என்ன பண்ணுறான், ஒரு திட்டத்தை கொடுக்குறான். அப்படியே அவன் கீழ்ப்படுகிறான். பாருங்கள், பிசாசு ரொம்ப பொல்லாதவங்க. இன்றைக்கி சில நேரம் நீங்கள் சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கான உள்ள ஒரு ரணகளமே போயிட்டுருக்கு.
நீங்கள் வந்து அமைதியாக இருக்க மாதிரி காட்டுறீங்க, ஆனால் மனைவி மேலே பயங்கர ஒரு கோபம், ஒரு கசப்பு, இல்லை கணவர் மேலே ஒரு கோபம், ஒரு கசப்பு, இல்லை மாமியார் மேலே, மருமக மேலே, இல்லை உங்கள் பிள்ளைகள் மேலே, இல்லை யாரோ உங்களுக்கு துரோகம் செய்தார்களே, உங்கள் கடனை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு கொடுக்காதவர்கள் மேலே, இன்னைக்கு மன்னிக்கலை அப்படின்னா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோன்னு அர்த்தம்ல. மன்னிச்சு அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கலைன்னா நமக்குள்ள அது கசப்பாக, இல்லை அது வந்து ஒரு எரிச்சலாக, கோபமாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், மாறிடும். மறுநாளில் ஒரு ஆவி வந்து உள்ளே வந்துருச்சு. யூதாஸ் காரியத்துக்கு அப்படி தான் ஆச்சுங்க. இல்லை ஒரே ஒரு தாட்டு, நான் காசு வாங்கினா இயேசுக்கு என்ன தெரிய போகுது, இயேசு அவரே காப்பாற்றிக்குவார். அங்கே மண்டபத்தில் நிற்கும் போது எல்லா மக்களும் அடிக்க வந்தாங்க, அவர் போயிட்டார்ல, மறைஞ்சிட்டார்ல, அது மாதிரி இப்பயும் மறைஞ்சிருவார். ஒரு பக்கம் நானும் காசு வாங்கிடுவேன், ஒரு பக்கம் அவரும் காப்பாற்றிக்குவார். அவர் கடவுள், அவர் போய் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சான். அதுக்கப்புறம் தான் அவன் தான் வஞ்சிக்கப்பட்டதே அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால இன்றைக்கு பொய் என்னும் அரணை முதல்ல மதிலை என்ன பண்ணுறான், பிசாசு கட்டுறான். சரியா? இந்த பொய்யை வந்து நம்ம எதிர்த்து நிற்கலைன்னா, முதல்ல வரும்போதே எதிர்த்து நிற்கணும். ஆனால் தாவீது பாருங்க ரொம்ப வித்தியாசம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து வாசிக்க போகிறோம். தாவீதுக்கு சவுல் துரத்திட்டே வராருங்க. அவன் எரிச்சல் ஆகிறதுக்கு, கோபப்படுகிறதுக்கு, ஏன்னா காரணமே இல்லாமல் துரத்துறான். ஒரு காரணம் இல்லை. அவனுக்கு நன்மை செய்கிறான், அவனுக்காக போய் யுத்தம் பண்ணுறான், கோலியாத்தை கொண்டிருக்கான். ஆனால் தாவீதை சவுல் கொல்லணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறான். இத்தனைக்கும் அவருடைய சொந்த மருமகன், அவர் சொந்த மருமகனை கொல்லணும்னு நினைக்கும் போது தாவீது கோபப்படுறதுக்கு நியாயம் எவ்வளோ இருந்திருக்கும்ல. அப்போ ஒரு தருணம் வருகிறது, அவர் பக்கத்தில் ஈட்டி இருக்கு, அவர் பக்கத்தில் போறாரு. அப்போ அவருடைய பக்கத்தில் இருக்க சோல்ஜர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, அபிசாய் என்ன சொல்றாரு, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்பொழுதும் நான் அவனை, இன்று உன்னுடைய சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இவன் உன்னை துரத்துறான், நீ இன்னைக்கு அவனை சாவடிக்கிறது கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்தாரு. இப்பொழுதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். ஒரே குத்து, நீங்க சொல்லுங்க ராஜா, நான் குத்திடுறேன். சில பேர் நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா பிசாசு வாய்ஸ்ல பேசுவாங்க. சரியா? சில நேரம் அவர்களுக்குள்ள ஒரு பலவீனம் ஏற்படும் போது பிசாசு உள்ள பூந்து என்ன பண்ணுவான், பேசுவான். அதான் பேதுரு வந்து தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு நீ சிலுவைக்கு போகக்கூடாது அப்படின் போது பின்னால் போ சாத்தானே அப்படின்றார். ஸோ பேதுரு வந்து ஆண்டவருக்குள்ளே தான் இருந்தார். ஆண்டவரோட வெளிப்பாடும் இருந்தது, பிசாசு பேசுறதையும் சில நேரம் பேசுவோம். நம்ம கூட அப்படி தான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நம்மளும் சில நேரம் என்ன பண்ணிடுவோம், பிசாசு சொல்கிறத கேட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு சூழ்நிலையில் சொல்லுவோம். கூட இருந்த அபிசாய் நல்லவர் தாங்க, அவர் கடவுளுடைய யுத்தத்துங்களை பண்ணுகிற ஒரு மனுஷன். தாவீதுக்கு அவன் ரொம்ப உறுதுணையாக இருந்த மனுஷன். அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வந்து காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள் உன் சத்ரு உன் கையில் கொடுத்துட்டாரு, கமான் நீ சொல்லு, ஒரே 2 குத்தால ஒரே குத்தா போட்டுற. ஆனால் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பாருங்க, அவன் கொல்லுன்றான், தாவீது கொல்லாதேன்றான். ஏன்னா பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. இது பிசாசோடைய வார்த்தைன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வருகிற எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துலேருந்து வருகிறது இல்லை, நம்மளோடத்துலேருந்து வருகிறது இல்லை. பிசாசுகிட்ட இருந்து நிறைய எண்ணங்கள் பொய்கள் வடிவத்தில் வந்துட்டு இருக்கு. அதை அடையாளம் காண நம்மளுக்கு தெரிய வேண்டும். அடையாளம் கண்டு அதை எதிர்க்க வேண்டும். அது சொல்றதுக்கு எதிர்மாறா சொல்லணும். நிறைய நேரம் எனக்கு சொல்லி, உனக்கு பலவீனம், உனக்கு சுகவீனம், நீ கேன்சல் பண்ணு ப்ரோக்ராமை. என் சரீரத்தின் மேலே எனக்கு இருக்கிற ஒரு அனுக்கிரகம் மாற இருக்கும். ஆனால் அதுக்கு தெரியும், அங்கே போன ஊழியத்தில் நம்மளை இவ வச்சு செய்வா, அதனால அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி செய்வான். இல்லை, நான் சொன்னேன், நீ சொல்லிட்டல, அப்போ நான் உடனே எழுந்து கிளம்பிடுவேன். நான் தாவீது சொல்றார், கொல்லாதன்றார். கொல்லு அப்படின்னும் போது தாவீது என்ன சொல்றாரு, கொல்லாத, பொய்களை எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு உள்ள வந்து அவன் வந்து அந்த அந்த அரணை கட்டக்கூடாது, மதிலை கட்டக்கூடாது. பொய்ன்ற மதில் ஒன்னொன்னா தான் கட்டுவான். முதலே அவனை துரத்திட்டீங்கன்னா அந்த பொய் போயிடும் வெளியே. இல்லை இது ஆண்டோட வார்த்தைக்கு சரியில்லையே. அவர் கிளீனாக சொல்றார், கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேலே நான் எப்படி கை வைக்க முடியும், நான் வைக்க முடியாது. தொடர்ந்து வாசிங்க.
தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். அடுத்த வசனம். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் வைக்கவே மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பான். ஆவியானவர் சொல்லும்போது நிதானமா பேசுவாருங்க, நல்லா தெரியும். அவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு, நெருக்கி ஏவுவார். மகளே இதை செஞ்சிரு, மகனே இதை செஞ்சிரு. ஆனா பிசாசு வரும்போது ப்ரெஷர் கொடுப்பான், நம்மளுக்கு அழுத்தமா இருக்கும், செய்யணும் செய்யணும் செய்யணும், ஒரு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பிசாசு, அதை செய்யாதீங்க. சில நேரம் எனக்கும் என் கணவருக்கும் ஏதாவது மன வருத்தங்களும் இதெல்லாம் கேட்கணும், நம்ம பாயிண்டாக எடுத்து கொடுப்பான். அதுவும் எப்போ இந்த பாயிண்ட் எடுத்தாலும் பழசுலேருந்து எடுத்து கொடுப்பான். சரியா? பாஸ்ட்லேருந்து நீங்கள் எடுத்து பேசுகிறீங்கனாலே அது பிசாசோட பிரதிநிதியாக நீங்கள் பேசுகிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்கள் மாமா என்ன பண்ணார் தெரியுமா? உங்கள் அத்தை என்ன பண்ணார் தெரியுமா? உங்கள் அம்மா என்ன பண்ணார் தெரியுமா? அப்படின்னு ஆண்டவர் எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். பிசாசு மட்டும்தான் இந்த கடந்த காலத்தை பற்றி இந்த நரி இருக்குது தெரியுமா? நரி எப்போவுமே செத்ததை தான் சாப்பிடுமா. அது உயிரோடு இருக்கிறத வேட்டையாடுறதுக்கு அதுக்கு தெம்பு இல்லை. அது என்ன பண்ணுமா, மரித்து புதைக்கப்பட்ட பிரேதங்களை கூட என்ன பண்ணுமா, நோண்டி எடுக்குமா. அதுதான் பிசாசு. அது முடிஞ்சு போச்சு அந்த சம்பவம், அது அன்னைக்கே பேசியாச்சு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், ஒரு பிரச்சனை வந்த உடனே பழசெல்லாம் அப்படியே பயங்கரமாக அந்த ஃபைலை திறந்து பாயிண்டாக எடுத்து கொடுப்பான். இதை கேளு, அதை கேளு, இதை கேளு அப்படின்னா அதை உடனே நீங்கள் போய் கேட்குறீங்க உங்கள் கணவர்கிட்ட, உங்கள் மனைவிட்ட, இல்லை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு சொல்கிறாங்க, ஆண்டி ஒரு தப்பு செய்தா எங்கள் அம்மா அன்னைக்கு நீ இப்படி பண்ணலன்னு திரும்பி சொல்லி அடிக்கிறாங்க. என்ன தப்பு? அது பிசாசோடைய கிரியை. அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா அந்த அரண் என்ன ஆகிடும், சுற்றி மதில் ஒரு நாள் ஒரு செங்கலாக வச்சு கட்டிக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு செங்கலா அடுத்தது அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். அந்த அரணுக்குள்ளே நம்ம ஒரு அடிமை மாதிரி சிக்கிக்கொள்வோம், வெளியே வரவே முடியாது. அப்புறம் அந்த பயங்கர டார்ச்சர் பண்ணும், தூங்க முடியாது நம்மளால், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்ல. முதலாவதே அப்போ இந்த பொய்கள் என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். பொய்களை என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி கிடையாது, என் வசனத்தில் அப்படி போடல, நான் ஆண்டவரோட பிள்ளை, நீ என் வாழ்க்கை, உன் குடும்பம் நான் அழிஞ்சிரும், நீ நல்லா இருக்க மாட்டே, இது டைவர்ஸில் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், ஆண்டவர் என்னை மறுபடியும் கட்டுவார், ஆண்டவர் எனக்கு வேலையை நிரந்தரம் பண்ணுவார், என் கடன் எல்லாம் மாறும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. வசனம், அதாவது சத்தியத்தை சொல்லணும். பொய்யோடு அவன் வரும்போது சத்தியத்தை சொல்லணும். அப்போனா இந்த சத்தியத்தை டெய்லி வாசிக்கணுங்க, படிக்கணும், நம்ம மனப்பாடம் செய்யணும். ஏன்னா பிசாசு எப்போ அந்த பொய்யை கொண்டு வருவான்னு தெரியாது. கொண்டு வரும்போது ஆவியானவரோட நம்ம இணைஞ்சு இருந்தோம், ஆவியானவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், அவர் எடுத்து ஞாபகப்படுத்துவார். யோவான் 14 அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே நம்ம படித்ததை என்ன பண்ணுவார், ஒரு வசனத்தை டக்குன்னு கொடுப்பாரு, அந்த வசனத்தை சொன்னோன்னு ஓடிடுவான். நீங்கள் முதலே துரத்தில் இந்த பண்ணியை சிறைப்படுத்தின மாதிரி நம்ம மைண்ட் என்ன பண்ணுவான், சிறைப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்மளால் சீராக யோசிக்க முடியாது, நம்மளால் அதிலிருந்து வெளியே வர முடியாது, ஒரு பெரிய அரணாக மாற்றி விடுவான். சரியா? ஸோ முதலாவது பொய்கள் என்னும் அரண், அதை அந்த மதில கட்டுவான். அடுத்தது இந்த அரணில் இருக்கிறது ஒரு கோபுரம் இருக்குமா. சரியா? முதல்ல ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டவர் இருக்குமா. டவர் ஆஃப் எக்ஸாஜரேஷன், அதாவது மிகைப்படுத்துகிறது. சில பேர் இவ்வளோதான் இருக்கும் இல்லை. எனக்கு ஒரு தங்கச்சி தெரியும், அப்படியே வரும்போது அக்கா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அங்கே கேட்டிங்கன்னா பிரச்சனை கூட இருக்காது, ஆனால் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுக்கா, எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுக்கா, தூக்கமே வரல. பிசாசு ஒன்றுமே இருக்காது, உடனே ஒரு பெரிய பயம். நான் என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, இப்போல்லாம் வளர்ந்துட்டாங்க, நான் விட்டுட்டு ஊழியத்துக்கு வருவேன், தனியாக எங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க. திடீர்னு இந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நடு ராத்திரி எழுப்பி விட்டு ஒரு பயங்கர பயம், பிள்ளைகளுக்கு எதாயிருமோ, யாராவது வந்துடுவாங்களோ, ஒன்றுமே நடந்திருக்காதாங்க. ஒரு நாள் அப்படி பயங்கர பயம், அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான், ஆண்டவரே பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், நான் உன் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, ஆவிக்குரிய கண்களை திறந்து பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்தா ஆண்டவர் என்ன காட்டுறார் தெரியுமா, என் வீட்டை சுற்றிலும் தூதர்கள் இருக்காங்க. இல்லை,
என் வாசல்ல உருவின பட்டயத்தோட 2 தூதர்கள் நிற்கிறாங்க. சொன்னார், எவ்வளோ உன் பிள்ளைகளை நான் பாதுகாப்பாக வச்சுருக்கேன், நீ ஏன் கவலைப்படுகிற? பிசாசு என்ன பண்ணுவான்னா, சும்மானாலும் ஒரு பொய்யை சொல்லி பிள்ளைங்க எப்படி ஆகிடுவாங்க, உனக்கு சின்ன வியாதி வந்திருக்கும், உடனே கேன்சராக இருக்கும், அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறது, மிகைப்படுத்துகிறது பிசாசோடைய வேலை. இந்த மிகைப்படுத்தி என்ன ஆகிடும், அப்புறம் பதட்டமாயிரும். பதட்டமான ஒரு சூழ்நிலை, ஆங்ஷியஸ்னஸ் சொல்லுவாங்களே, அப்படியே வேர்க்கும் பதட்ட. அப்புறம் மற்றவங்களையும் பதட்டப்படுத்துறது. இந்த குடும்பத்தில் சில பேர் இருக்காங்க, ஒரு பிரச்சனை இருக்காது, ஃபோன் வந்துச்சுங்க, அது பேசினாங்க, வந்தால் என்ன, நம்மளோட ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கார்ல, செய்ய முடியாதா? இங்கே நல்ல கையை தூக்கி எல்லாம் ஜோம் பண்ண வேண்டியது. ஆனால் சூழ்நிலைக்கு போனோன்னே என்ன வேண்டியது, தொடநடுங்க வேண்டியது இல்லை. நம்ம யாருன்னா, நம்ம யுத்த புருஷர்கள், யுத்த வீராங்கனைகள். நானா யுத்த புருஷன், நானா யுத்த வீராங்கனை அப்படின்னு யோசிக்கிறோம். நீங்க தான், ஆண்டவர் அப்படிதான் உங்களை பார்க்கிறார். நம்ம கையில வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில வல்லமையும் அதிகாரத்தையும். ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கையை உயர்த்துங்க, ஏய் இறையாத, அடங்கு. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்தார். அந்த சீஷர்கள் அவங்களே அதை செய்யணும்னு எதிர்பார்த்தார். அவர் அப்படி தானே பண்ணாரு. காற்று கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது, ஆண்டவர் எழுப்பினார், இறையாத, அமைதலார். சூழ்நிலையை பார்த்து கையை உயர்த்தி மட்டும் சொல்லி பாருங்க, சும்மா ஓவராக இறையாத, அமைதலார். ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அக்கா இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஒரு தங்கச்சி பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என் ஸ்டாஃப் கொண்டு வந்தாங்க. உடனேமே ஆவியானவர் சொன்னார், இதை பற்றியே பேசாத, இந்த ஃபைலை அப்படியே மூடிடு அப்படின்ட்டார். அப்போது நான் சொன்னேன், இங்கே பாரு, நமக்கு நிறைய வேலை இருக்குது, நமக்கு ஊழிய வேலை இருக்குது. இந்த தங்கச்சி எது வேணால் பேசிட்டு போட்டுமே, அந்த தங்கச்சி எது வேணால் பேசிட்டு போட்டோம். ஃபோன் பண்ணுறாளா, அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிடு. நீ ஏன் எடுக்கிற அந்த ஃபோனை எடுத்து எதுக்கு கேட்குற, பிளாக் பண்ணிடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருச்சுங்க. அந்த தம்பிக்கு அந்த பிரச்சனை ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்கு, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தங்கச்சி ஏதோ பேசி, இந்த கோலியாத்து மாதிரி, நான் யார் தெரியுமா, என் கூட யார் சண்டை பண்ண வரீங்க, நான் எவ்வளோ, உன்னை எல்லாரும் நோடிங்க, ஐயோ கோலியாத்து வந்துட்டாரு. டெய்லி பேசுவான் அவன். பிசாசு அப்படி தான் பேசுவான். சூழ்நிலைகளை காட்டி பேசுவான், பிரச்சனைகளை காட்டி பேசுவான், பயம்புறுத்திக்கிட்டே இருப்பான். நம்மளுக்கு அதை மிகைப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்பான். அந்த மிகைப்படுத்துறது கோபுரம் மாதிரி பெருசாக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவரே இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எரிகோ கோட்டை அப்படியே கீழே விழுந்துரும், ஆண்டவரே சுற்றி. அது அப்போ என்ன பண்ணணும்னா, துதிக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். துதிக்கிறது ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம். நல்லா பாட்டு போட்டு எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் பதட்டம் வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருது, யாரா பேசுகிறவங்கள கட் பண்ணுங்க. இந்த உங்களை பதட்டத்துக்குள்ளே ஆக்குறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட பேச விடவே அது பிசாசு வரும். அப்படியே இப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், உனக்கு ஒன்றும் ஆகாது, அப்படி இப்படி அதெல்லாம் சொன்னாங்கன்னா அந்த ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஒரு 4 நாளைக்கு பிளாக் பண்ணி வைங்க, ஒன்றும் இல்லை, சரியா? பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் உங்களை துதிக்க ஆரம்பிக்கிறேன். துதி எடுத்தா சாத்தா என்ன பண்ணிடுவான், பக்கத்தில் வந்து உட்கார முடியுமா அவனால்? நல்லா ரெக்கார்டு சத்தமாக ஒரு ஆடியோ போட்டு என்ன பண்ணுங்க கூட, ஆமாம் கர்த்தர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சோன்னே அவன் பார்ப்பான், என்னடா இது வேலைக்காவது, வேற வீட்டுக்கு போயிடுவோம் நம்மன்னு கிளம்பி போயிடுவோம், சரியா? நீங்கள் ஆமாம்ல என்ன ஆகிடும் என்ன ஆகிடும் என்ன ஆகிடும்னோன்னா அடுத்து வா 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 கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு, வா பதட்டம், வா கவலை, வா. அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பிசாசு என்ன பண்ணிடுவான், கூப்பிட்டு உட்கார வச்சு தலை மேலே உட்காந்துக்கிட்டு நம்மளை நை 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 நைன்னு. அது சில பேருக்கு ஆண்களுக்கு பண பிரச்சனை, ஒருவேளை இப்படி ஆகிடுமோ, கடன் ஆயிருமோ, மாதத்தை முடிக்க முடியாதோ, இல்லை அது எல்லாமே பதட்டப்படாதீங்க. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பத்தர். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாராங்க. அவர் 6 லட்சம் புருஷர்களுக்கு மட்டுமே மன்னா டெய்லி கொடுத்தாருங்க. டெய்லி காடை அடித்து கொடுத்தாரு. கண்மலையிலேருந்து நீர் ஊற்று கொடுத்த ஒரு தேவன் உங்கள் ஒரு குடும்பத்துக்கு போஷிக்க மாட்டாரா? உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாரா அவர்? அதெல்லாம் ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, நம்புங்க, இல்லை துதிங்க. ஆண்டவரே நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. ஆண்டவர் செங்கடலில் போதுமானவராக இருந்தால் எரிகோ கோட்டையிலையும் போதுமானவராக இருப்பார். யோர்தானை கடக்கவும் ஆண்டவர் உதவி செய்வார். அங்கே உங்களை தப்பு வச்சு இங்கே கைவிட மாட்டார். போன பிரச்சனையில் போதுமானவராக இருந்தாரா? அதனால தான் எண்ணி எண்ணி துதிக்கணும். ஆண்டவரே இந்த பிரச்சனையில் எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, அது முந்தின பிரச்சனை எப்படி ஆகுமோன்னு யோசித்தேன், அப்போ இந்த பிரச்சனையிலையும் எனக்கு
நிச்சயமாக வெற்றி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஓடி போயிடுவான். இல்லைன்னா முதல்ல காம்பவுண்ட் வாலை கட்டி அப்புறம் கோபுரத்தை கட்டி அவங்க நல்லா உட்காந்து அதுக்குள்ளே என்ன பண்ணுவானா நம்ம எண்ணங்களை சிறைப்படுத்திடுவானா. மூணாவது சரியா, நம்ம எண்ணங்கள் முதல்ல பொய்கள், அடுத்தது மிகைப்படுத்துதல், அடுத்தது நம்ம எண்ணங்களை ஸ்ட்ராங்காக நம்ப வைப்போம். நாங்கள் கவுன்சிலிங்கில் நாங்கள் ஆலோசனையில் பார்க்கும்போது சில பேர் அப்படியே பதட்டமாக வரும்போது அப்படியே அந்த அரண்குள்ளே இருக்கிறவங்கள நல்லா தெரியும். அப்படியே உடனே பேசி கொண்டிருக்கும் போதே கண்ணுலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் இல்லை, அப்படியே அவங்க ஒரு பயந்து அழ ஆரம்பிப்பாங்க. அப்படின்னாலே அவங்க ஒரு அரண்குள்ளே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா என்ன பொய்யை ஆழமாக நம்புகிறாங்கன்றது தெரியும். இல்லை என்ன போய் என் கணவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்கு. நான் முதல்ல அதான் கேட்பேன், என்ன தோணுது உங்களுக்கு அப்படின்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க 2-3 விஷயம். இப்போ சவுலுக்கு என்ன தோணியிருக்கும் அந்த வசனத்திலே போட்டிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்புறம் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 8வது வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி இந்த எண்ணம் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அடுத்தது இவன் ராஜாவாயிருவான், அதனால தான் இவனை கொலை பண்ணணும். என் இடத்துல யோனத்தான் தானே வரணும், என்னுடைய மகன் தானே வரணும். புரியுதா? ஆழமாக என்னாச்சுன்னா இவன் என் இடத்துக்கு வந்துடுவான், அதான் பயம். இன்னொருத்தரை பார்த்து நமக்கு பயம், அதனால அவங்கள பற்றி தப்பாக பேச வேண்டியது இல்லை, அவங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய வேண்டியது. நம்ம ஈட்டி எடுத்து அடிக்க மாட்டோம், வார்த்தையாலேயே ஒருத்தரை என்ன பண்ணிடுவோம், போட்டுக்கிட்டே இருப்போம், ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லை. அப்போது ஒரு ஆழமான எண்ணத்தை நீங்கள் பயங்கரமாக ஒரு பொய்யை நீங்கள் உறுதியாய் நீங்கள் நம்பும்போது அது அரணாக மாறிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல பணி புரிந்துட்டு இருந்தாங்க. பணி புரியும் போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், சில காரியங்களும் நடக்கும்போது அங்கே இருக்கிறவர்கள் தனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு விரோதமாக தான் எழுந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்த்து நின்று அது ஆண்டவர் என்ன என் கூட இருக்காரு, இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காம, ஆமாம் எனக்கு விரோதமாக ஏதோ பண்ணுறாங்கன்னு இந்த எண்ணங்கள், பொய்யான எண்ணங்கள், அவங்க விரோதமாக யோசித்தாங்க தான், அவ்வளோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் இவங்க அந்த எண்ணங்களை உள்ள விட்டு மிகைப்படுத்தி இல்லை எனக்காக என்னவோ பண்ணுறாங்க. எப்படி போயிட்டாங்கன்னா என் மைண்டில் ஒரு சிப்பு வச்சுட்டாங்க, என் பிரெயினில் ஒரு சிப்பு வச்சு என்னை டெய்லி அவங்க கண்காணி இதை உறுதியாக நம்பி இன்னைக்கு மென்டல் ஹெல்த் பேஷண்ட்டாக மாறிட்டாங்க அவங்க. இன்னைக்கு இப்போ நீங்கள் போனீங்கனாலும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்கிட்ட அன்றைக்கி சொல்கிறாங்க, நான் கூட உண்மை நம்பிட்டேன். அப்புறம் அவங்க அக்காவை பார்த்தோன்னே இதை தான் அவன் நம்புகிற பொய் அப்படின்னாங்க. என்னைய எனக்குள்ளே பிரெயினில் சிப்பு வச்சுட்டாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாயில் அறிக்கை பண்ணுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணங்களை நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய அது அரணாக மாறிவிடும். எண்ணங்களை எதிர்த்து நிற்கணும், பொய்யான எண்ணங்களை எதிர்த்து நிற்கணும். ஒருவேளை இன்னைக்கு அரண் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பொய்யா மதிலா அதை கட்டி, பல பொய்களாக மதிலா கட்டி அதை மிகைப்படுத்தி கோபுரமாக மாறி, அதுக்கப்புறம் ஒருவேளை இன்னைக்கு அது உங்களுக்கு அது பயங்கரமான அரணாக உங்களோட எண்ணங்கள் அதை சிறைப்பிடிச்சு வச்சு நம்மளுக்கு டார்ச்சராக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர முடியும். ஒவ்வொரு செங்கலாக எப்படி கட்டினானோ ஒரு செங்கலாக அப்படி நம்ம எடுக்கலாம். என்ன தாட் உங்களுக்குள்ள நீங்கள் ஆழமாய் நம்பி இருக்கிறீர்களோ அதை முதல்ல பொய் அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். சரியா? அதை பல பேர் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியுது, ஏன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா ஒரு அரண் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, தூக்கம் வராது, பயம் வரும் இல்லை, பதட்டமாக இருப்போம், எரிச்சல் வரும், கோபம் வரும். அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே படப்பட நம்ம உட்காந்து பேசி அப்படின்னா நம்ம ஒரு அரண்ல இருக்கோம். பிசாசு நம்மளை இங்கே பிடிச்சி வச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி அவங்க ஒரு பிரிக்காக கட்டினானோ, ஒரு செங்கலாக கட்டினானோ, ஒவ்வொரு செங்கலாக எடுக்கணும். எப்படின்னா இந்த வசனத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை சொல்லணும்.
சரியா? அந்த அரண்ல ஒரு AK-47 போட்டு நம்ம டமால் டமால்னு அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு வசனம், இல்லை நீ இப்படி சொல்லியிருக்க, இந்த டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லியிருக்க, ஆனால் நான் வந்து இதில் இப்படி இல்லை, நான் வெளியே வரும். ஒரு சகோதரி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெப நேரத்தில் அப்படி தான் வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அரண்ல இருந்தாங்க. அப்படியே அழுதாங்க. அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தோன்னு மயக்கடிச்சு கீழே விழுந்தாங்க. அப்புறம் தண்ணிலாம் தெளித்து அவங்கள உட்கார வச்சு, என்னம்மா உங்களுக்கு தோணுது, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா, என் கணவர் எனக்கு வியாதி தொடர்ந்து 2-3 சர்ஜரி ஆயிடுச்சு. இப்போ என் கணவர் வந்து என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இல்லை, என் கணவர் வந்து இன்னும் ஒரே வியாதி, என்னால் பார்க்க முடியாது, எனக்கு பணம் செலவு பண்ண முடியாது. அந்த ஒரு கணவர் விட்டுருவாரோன்ற மிகைப்படுத்தி, கணவர் வந்து ஒரு விரக்தியில் சொல்லியிருக்கார், என்னால் பார்க்க முடியலம்மா உன்னை, எவ்வளோ செலவுமா, இப்படி ஒரு விரக்தி, அவருக்கு பணம் செலவாகுது, சரீர பலவீனம், தொடர்ந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு காரியம். ஆனால் விட்டுட்டு போகல, அவர் கூட இருக்கார். அவர் தான் ஜெபத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பிசாசு எடுத்து அது ஆழமாக உன் கணவர் உன்னை விட்டுருவாருன்றது ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் உட்காந்து அப்படி விட்டுட்டு போக மாட்டார், கணவரை சொன்னேன், என்னங்க நான் பார்த்துக்குவேன்னு சொல்லுங்கள். ஆமாம் பார்த்துக்குவேன், அது ஒரு கோவத்தில் சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிச்சிட்டு சந்தோஷமாக வராங்க. சிஸ்டர் இப்போ நான் விடுதலை ஆகிட்டேன், நான் நல்லா இருக்கேன், நான் சமாதானம். ஒரு மிகைப்படுத்திடுவான். கணவர் ஒரு வாட்டி தான் சொன்னார், அது வந்து ஏதோ ஒன்று, அப்போ நீ வேற கல்யாணம் பண்ணிடுவார், உன்னை விட்டுட்டு போயிடுவார், உன் குழந்தைங்கள விட்டுருவார், மிகைப்படுத்துகிறது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு அரண் இருந்ததுன்னா, முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்து சூழ்நிலைக்கு விரோதமாக நான் சொன்னோம். இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால பலம் உண்டு, ஆண்டவர் எனக்கு பரிகாரியான கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், என் சூழ்நிலையை அவர் மாற்றுவார், என் கணவர் மாறுவார், என் மனைவி மாறுவாங்க, இல்லை என் குடும்ப சூழ்நிலை மாறும், என்னுடைய நிதி பொருளாதார சூழ்நிலை மாறும், என் வேலையில் சூழ்நிலை மாறும். ஒரு தம்பிக்கு அப்படிதான், ஒரு மேனேஜர் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாப்புல. அந்த தம்பி வந்து என்கிட்ட சொல்கிறாப்புல, அக்கா ரொம்ப தாங்க முடியல, வேலையே விட்டுறலான்ட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நீ வேலையை விடாத, நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ, நீ ஜெபிச்சுட்டே இரு அப்படின்னு. 1 மாதம் தான் ஆகல, அந்த மேனேஜர் வேலையை விட்டு போயிட்டார். இந்த தம்பிக்கு மேனேஜர் போஸ்ட் கிடச்சிருச்சு. விட்டுறாதீங்க, இந்த நேரத்தில் தான் ஆண்டவரை பிடிச்சிக்கணும். பிசாசை தான் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறதுக்கும் உங்களை அதுலேருந்து எடுக்கிறதுக்கும் தான் இந்த பொய்களை சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. நான் ஒரு பிழை அல்ல, நான் ஒரு விபத்தும் அல்ல, நான் தேவ திட்டம். இன்னொரு சொல்லாமா, நான் ஒரு பிழை அல்ல, நான் ஒரு விபத்தும் அல்ல, நான் தேவ திட்டம். எங்க நீங்கள் ஏசப்பா ரத்தம் சிந்தி உங்கள் எல்லாரையும் மீட்டிருக்காருங்க, சும்மா கிடையாது. உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்னன்னு போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதனால தான் பிசாசு இப்படி போராடிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்றத்தை பொய்யை விட்டு அதையே பார்த்துக்கிட்டு அதை உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர கணவனுக்காக ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம், ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கணும்னு திட்டம், ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஒரு திட்டம், இல்லை நீங்கள் போய் ஒரு கிராம ஊழியம் செய்யணும்னு ஒரு பெரிய திட்டம், ஏன் ஒரு சபை எழுப்பணும், ஒரு போதகராகணும்னு திட்டம், எல்லார் மேலேயும் ஒரு திட்டம் இருக்கிறதுங்க. இல்லை, எனக்கு ஆண்டவர் அது வெளிப்படுத்தினார். ஒரு ஜெபிக்கும் போது கடந்த மாதத்தில் தெளிவாக வெளிப்படுத்தினார். என்ன பார்க்குறேன்னா, நிறைய ஸ்க்ரால்ஸ், நிறைய சுருள்கள் இருக்கிறது. அன்று சொல்கிறார், இங்கே பாரு எவ்வளோ சுருள்கள் இருக்குது. ஆமாம் ஆண்டவரே, நிறைய சுருள்கள் இருக்குது. இது என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியல. இது ஒவ்வொருவருக்காக, ஒரு விசுவாசிக்காக நான் வச்சிருக்கிற தேவ திட்டம். ஆனால் ஒருத்தர் கூட எடுக்கவே இல்லை. அந்த தேவ திட்டத்தை எடுக்காதபடிக்கு என் வேலை, என் சாப்பாடு, என்னுடைய இதை பற்றியே பிரச்சனை கொடுத்து பொய்யை சொல்லி நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கானே தவிர தேவனை பார்க்கவே விட மாட்டேங்கிறான். தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறோம் நம்ம. இல்லை, ஆண்டோட பிரச்சனத்தில் போனால் தானே பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் பிசாசு நிறைய பொய்யை சொல்லி அதை பற்றியே பணத்தை பற்றியே யோசிக்கிறது, வீட்டை பற்றி யோசிக்கிறது, பிள்ளைங்களை பற்றி யோசிக்கிறது, இப்படியே வச்சு தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும் நிறைவேற்றவும் விடாமல் இருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்கனால தான் பிசாசு இந்த அரணையே கட்டி உங்களை வந்து என்ன பண்ணுறான், இந்த பண்ணியை அவன் பிடிக்கணும், அந்த கறியை சாப்பிடணும். அதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணுறான், அவன் கார்ன் கொடுக்குறான், புரியுதா, சோளத்தை கொடுக்குறான் அவன் இலவசமாக. நல்ல இலவசமாக என்ன பண்ண, ஒரு சுய பரிதம், நீ பாவம், நீ அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை அழ வச்சு அப்படியே தேம்பி அதுலேயே அந்த பிரச்சனையிலே உட்கார வச்சு தேவன் வச்சிருக்க பெரிய திட்டத்தை. அன்னாள் மேலே ஒரு பெரிய திட்டம் இருந்தது. என்ன திட்டங்க? அவள் சாமுவேல் ஒன்று தீர்க்கதரிசியை இஸ்ரவேலுக்கு கொடுக்கணுங்க. அவள் வந்து பெனினாளை பார்த்து அழுதுட்டு இருக்க வரைக்கும் அது நடக்கலைங்க. ஆனால் எழுந்து, ரொம்ப அழகாக போட்டிருக்கு வசனம். அன்னாள் வந்து என்ன பண்ணாங்க, சாமுவேல் படிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1:9.
சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அன்னாள் என்ன பண்ணாலாம்? அவ சூழ்நிலைகள்ல எனக்கு குழந்தை இல்லதான், என்னை பெண்ணினால் துன்பப்படுத்துறது உண்மைதான், ஆனா நான் எழும்ப போறேன், என் சூழ்நிலையை தாண்டி நான் எழும்ப போறேன்ல. அவள் எழுந்திருந்து 10வது வசனம் வாசிங்க. அவள் போய் அதாவது அங்கிருந்து எழுந்து, அதாவது சூழ்நிலைகள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து பிரச்சனை கொடுக்கறவங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க போறா? எங்க போறா? தேவனோட பிரசன்னத்துக்கு போறா. சரியா? தேவனோட பிரசன்னத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அப்புறம் அவள் துக்க முகமா இருந்ததில்லை. 18வது வசனத்துல போட்டிருக்கல. உங்க பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்துருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அரண்கள் இருந்ததுன்னா முதலாவது எதிர்த்து நில்லுங்க. ஆண்டோட வசனம் சத்தியத்தை சொல்லி, அதாவது வாட் மே பி ட்ரூ வில் நாட் பி த ட்ரூத்ன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், உண்மை சத்தியம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் அதை மாற்றிடுவார், அதுலேருந்து விடுதலை தந்துடுவார். பிரச்சனைகள் மாறிடும், சூழ்நிலைகள் போயிடும். அது ஒரு காலம்தான், சீசன் மாதிரி. குளிர்காலம் மழை காலம்னு இருக்க பாருங்க, அந்த காலம் நிறையாது, அது கடந்து போயிடும். புரியுதா? அது நிரந்தரம்னு பிசாசு பேசுவான் அவங்ககிட்ட. இல்லை மழை பெய்துட்டே இருக்கு பாரு, அது நிரந்தரமாயிடுச்சுன்னா துணியை காய வைக்க முடியாது, நீ வெளியே போக முடியாது, என்னென்னவோ சொல்லுவான். மழை காலம் இவ்வளோதான், 2 மாதம்தான், அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிக்கணும், அவ்வளோதான். நான் காலத்தை மாற்ற முடியாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அப்போ நான் ஒரு ரெயின் கோட்டை மாட்டிக்கணும், கொடையை பிடிச்சிக்கணும், போகணும். ஆண்டவர் எல்லா ஆவிக்குரிய யுத்த கலன்களும் நம்ம கொடுத்துருக்கு. விசுவாசம், கேடையை எடுத்துக்கணும், அறிக்கை பண்ணணும், வாயினால் அறிக்கை பண்ணணும், துதி சத்தத்தை எழுப்பணும், கூடி ஜெபிங்க. ஒரு 4 பேர்ட்ட உங்களால் ஜெபிக்க முடியலையா? எனக்கு ஒரு பிரச்சனை, வாங்க ஜோம் பண்ணுங்க. பிசாசு தான் பிரச்சனையை வெளியவே சொல்ல விட மாட்டான். பிரச்சனை வெளியே சொல்லாதன்னு ஒன்று தனிமை படித்தா அவன் அடித்து தூக்கலாம் அவங்கள. தயவுசெய்து தனியாகவே இருக்காதீங்க. ஜெப நண்பர்கள் உண்மையாக உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கிட்ட போய் சொல்லி கையை பிடிச்சி ஜெபிக்க சொல்லுங்கள். ஏன்னா அரணில் நீங்கள் இருக்கும்போது உங்களால் ஜெபிக்க முடியாது, மற்றவங்க உங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் ஜெப உதவி எப்போ எடுத்துக்கிறீங்களோ அப்போ விடுதலை, எப்போ தனியாக இருக்கீங்களோ அப்போ இன்னும் பிசாசு உங்களை பயமுறுத்துவான். சரியா? கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு அரண்களை, அவர் அது வசனம் அழகாக சொல்லுது, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலம் உள்ள நம்மளுக்கு ஆவிக்குரிய என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு இன்னைக்கு வெப்பன்ஸை கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு. இல்லை, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ள தான் இருக்கிறது நம்மளுடைய ஆவிக்குரிய பலன்கள். அது மாம்சத்துக்குரிய பலன்கள் கிடையாது, மாம்சத்துக்குரிய காரியங்கள் கிடையாது, அது ஆவிக்குரிய. இல்லை, ரொம்ப அழகாக போட்டுருங்க. மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்தின் படி போர் செய்கிறவர்களை. எங்களோட போராயுதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க போராயுதங்களாக இருக்குது. ஸோ ஆவிக்குரிய போராயுதங்களை எடுத்துக்கணும். ஜெபம்ன்றது ஆண்டோட வசனத்தை அறிக்கை செய்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது, பொய்யை எதிர்த்து நிற்கிறது. இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை நான் செய்ய மாட்டேன், தாவீது மாதிரி செய்ய முடியாது, நீ சொல்கிறத நான் செய்ய முடியாது, நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எதிர்த்து நிற்க வேண்டும். துதி சத்தத்தை எழுப்ப வேண்டும், கூடி ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிங்க. இங்கே பிரச்சனையை பேசுங்க, பிசாசு ஓடி போயிடுவான். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, அப்படியே ஜெபிங்க. உங்களோட பிரச்சனை என்னவோ சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த தேவனுடைய ஆலயத்தில் உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஊற்றுங்க, அன்னாளை போல ஊற்றி கொண்டு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். ஜெபிங்க, உங்களோட கடன் பிரச்சனைக்காக ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், சமாதானம் வரணும், வீட்டுக்குள்ளே ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிசினஸ்ல இருக்கிற லாஸ் மாறி ஒரு லாபம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. இல்லை, எந்த சூழ்நிலைக்கும் பலவீனங்கள் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரால் மாற்ற முடியாத சூழ்நிலைகளை, குழந்தை இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் குழந்தை இல்லைன்னு அப்படியே இல்லாமல் போயிடும்னு சொல்லி இருக்கிற அரண்கள் முறியடிக்கப்படுவதாக. குழந்தை இல்லைன்னா நிரந்தரமாக குழந்தை இல்லைன்னு கிடையாது, அது மிகைப்படுத்த விடாதீங்க. ஆண்டவர் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு கற்பத்தை திறந்து, அன்னாளின் கற்பத்தை திறந்து ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தது போல
உங்க வாழ்க்கையில நிச்சயமா கொடுக்க முடியும். உங்க கடன் பிரச்சனைகளை மாற்ற முடியும். கரங்களை அப்படியே உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுங்க அப்பா. என் மாறலனா கூட நான் உங்களை விட மாட்டேன் ஏசப்பா. எஸ் லார்ட். பிசாசு சொல்லுகிறத நான் செய்ய மாட்டேன். அவன் சொல்லுகிற பொய்யை எதிர்த்து நில்லுங்க. உங்க மனதில் இருக்கிற பொய், அவன் மிகைப்படுத்தி சொல்லி இருக்கிற காரியங்கள் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுங்க. அப்படி நடக்காது, அது மாறும். என்னை திரும்ப ஆண்டவர் கட்டுவார், சமாதானத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், நம்பிக்கையை கொடுப்பார். நான் திரும்ப எழும்புவேன், என் தேவனால் நான் உயருவேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் என்னை உன்னதத்தில் வைப்பார். அதை சுற்றி இருக்கிற கண்கள் என்னை பார்க்கும். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. ஓஹோ, பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. ஓஹோ, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லாம ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை பண்ண பண்ண எல்லா சூழ்நிலைகள் மாறும். ஆராதனை இயேசு, ஆராதனை இயேசு ஒருவருக்கே. பிசாசு உயரவே முடியாது. ஆராதனை இயேசு. பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில இடமே கிடையாது. இயேசு ஒருவருக்கே ஆராதனை. போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. நீர் சொன்னார், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. அன்பின் நல்ல தகப்பன், எங்க பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்றதை தான் நாங்க கீழ்ப்படியும். பிசாசு சொல்லுகிறத கேட்க மாட்டோம். பொய்களை எதிர்த்து நிற்போம்ப்பா. எல்லா பொய்களையும் இயேசுவின் நாமத்துல நாங்க எதிர்த்து நிற்கிறோம். அரண்கள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்துல. எங்க பிள்ளைகளோட இருதயத்துல கட்டி வைத்திருக்கிற அரண்களை நாங்க கீழே கொண்டு வருகிறோம் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் ரத்தத்தால் அரண்களை முறிக்கிறோம் அப்பா. ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாவதாக அப்பா, சந்தோஷம் உண்டாவதாக. எல்லா பொய்யின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. அப்பா, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா. கிருபை இருப்பதாக இயேசுவின் மூலமா ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.